தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 80 தொகுதிகளில் டெபாசிட் இழக்கின்றார். 80 தொகுதிகளில் டெபாசிட் இழக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நேற்றைய தினம் லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டது. அந்த கருத்து கணிப்பு அதிர்ச்சிகரமான தகவல்களை தந்துள்ளது. அது கருத்து கணிப்பா கருத்து திணிப்பா என்பது தெரியவில்லை. திமுகவிடம் காசு வாங்கி கொண்டு இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டார்களா என்பது தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் சமீப காலமாக கருத்து கணிப்புகள் அனைத்தும் திமுகவிடம் காசு வாங்கி கொண்டு வெளியிடப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. அது கருத்து கணிப்பு அல்ல, கருத்து திணிப்பு, மக்கள் மத்தியில் விதைப்பது போன்று உள்ளது என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் லயோலா கல்லூரி மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பு என்ற போர்வையில் நேற்றைய தினம் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார்கள். அது நம்பத்தகுந்ததாக இல்லை. அதாவது, வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக 80 தொகுதிகளில் டெபாசிட் இழக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக எதிர்க்கட்சியாக அமர்ந்தது. ஆனால் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் இழக்கவில்லை. பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உடைந்தது. அதிமுக தேமுதிக கூட்டணி தேர்தலில் போட்டியிட்டது. அதில் அதிமுக 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது. தற்போது அதிமுக பாஜக கூட்டணி உள்ளது. திமுகவுக்கு சிம்மசொப்பனமாக மெகா கூட்டணியாக உருவாகியுள்ளது. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் வருகை யாருடைய வாக்குகளை சிதைக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. ஆனால் தற்போதைய கருத்து கணிப்புகளின்படி 80 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இது நம்பத்தகுந்த ஒரு விஷயமாக இல்லை. ஏனென்று சொன்னால், தற்பொழுது அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம் உள்ளிட்ட ஒரு பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து மெகா கூட்டணியை உருவாக்கியுள்ளன. இந்த சூழ்நிலையில் 80 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழக்கும் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அது அப்படியே இருந்தாலும் கூட தேர்தல் நேரத்தில் நிலவரம் மாறலாம் என்று கூறப்படுகிறது. ஆக 80 தொகுதிகளில் டெபாசிட் அதிமுக இழக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு இன்னும் 50 நாட்கள் வரை இருக்கிறது. அதற்குள் என்ன வேண்டுமானாலும், என்ன மாற்றம் வேண்டுமானாலும் நடக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கிறதா, எதிர்க்கட்சியாக அமர்கிறதா, அல்லது 3வது இடத்துக்கு தள்ளப்படுகிறதா, அல்லது 80 தொகுதிகளில் டெபாசிட் இழக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.